இந்தியா ரயில்வே ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறையை சேர்ந்த சிறந்த பணியாளர்களை தேர்வு செய்து அதி விசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் என்ற விருதை வழங்கி கௌரவித்து வருகிறது மத்திய அரசு. அந்த வகையில் கடந்த டிசம்பர் 2023ஆம் ஆண்டு தூத்துக்குடி வெள்ளத்தின் போது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தடுத்து சுமார் 800 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாபர் அலிக்கு அதிவிசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜாபர் அலியே கூறியது பின்மேற்கோள்குறி டிராக் ரொம்ப மோசமாக இருந்தது. கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:02 மணிக்கு டிராக் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்ற தகவல் வந்தது. அடுத்த 8 நிமிஷத்துல 9:10க்கு திரையின் ஸ்ரீவைகுண்டம் வந்துடுச்சு. ஆனா நிலைமை மோசமாக மதுரையில் உள்ள கண்ட்ரோல் டீமிடம் சொல்லி உடனே ட்ரெயினை நிறுத்திட்டேன். நிலைமை சரியானால்தான் ட்ரெயினை எடுக்க அனுமதிப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ட்ரெயினில் மொத்தம் 800 பயணிகள் பயணித்தனர். அதில் 200 பயணிகளை பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் தங்க வைக்க முடிவு செய்து பேருந்து மூலம் அனுப்பி வைத்தோம். பின்மேற்கோள்குறி பயணிகள் சண்டை போட்டார்கள். மீதமுள்ள 600 பயணிகளை கூட்டிச் செல்ல வாய்ப்புகள் இல்லை. தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து போனதால் அந்த இடத்துக்கு பேருந்து வர முடியவில்லை. அதனால் 600 பயணிகளை அங்கிருந்து அழைத்து செல்ல முடியவில்லை. அவர்கள் ட்ரெயினிலேயே தான் இருந்தார்கள். அந்த ஸ்டேஷனும் பெரிய ஸ்டேஷன் கிடையாது. அங்கு டீக்கடை கூட இருக்காது. பயணிகளுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்ய முடியவில்லை. 4 பக்கமும் தண்ணீர் சூழ்ந்து இருந்ததால் உணவுகளை எடுத்து வர முடியவில்லை. அதனால் பயணிகள் வண்டியை எடுக்க சொல்லி எங்களிடம் சண்டை போட்டார்கள். செந்தூர் எக்ஸ்பிரஸ் அந்த 2.5 நாட்களும் அந்த இடத்திலிருந்து 400 மீட்டரில் ஒரு ஊர் இருக்கிறது. அங்கிருந்து மக்கள் சாப்பாடு செய்து பயணிகளுக்கு எடுத்து வந்து தந்தனர். ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு வேலைக்கு வந்தேன். செவ்வாய்க்கிழமை 6 மணிக்குத்தான் வேலை முடிந்தது. அந்த 2.5 நாட்களும் ஸ்டேஷனில்தான் இருந்தேன். வண்டியை நிறுத்துவது ஸ்டேஷன் மாஸ்டரின் வேலைதான். அங்கிருந்த பயணிகளை சமாளிப்பதுதான் பெரிய சவாலாக இருந்தது. நிலைமை சரியானால்தான் வண்டியை எடுக்க அனுமதிப்பேன் என்று சொன்னேன். அதனால்தான் அந்த 800 பயணிகளின் உயிரை காப்பாற்ற முடிந்தது. அந்த சவாலை சரியாக கையாண்டதால்தான் இந்த விருதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. ரயில்வே துறைக்கு நன்றி என்று கூறினார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.